ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மூலம் கர்த்தர் பல்லாயிரக்கணக்கான பேரை சந்தித்து வருகிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருடைய கட்டுக்களை அறுத்து, வியாதிகளை சுகமாக்கி, பிசாசுகளிலிருந்து விடுதலை கொடுத்து, அவருடைய ஜெபத்தையெல்லாம் கவனித்து கேட்டு அவர்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை வழங்கி வருகிறார். அது இந்திய தேசத்துல மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கிற பல தேசங்களிலும் இந்த நிகழ்ச்சி விரும்பி பார்க்கப்படுகிறது. காரணம், கர்த்தர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சி கடந்து போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி, தம்முடைய அற்புதமான விடுதலையை கர்த்தர் மெய்ப்பித்து காண்பித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன தெரியுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு இந்த உலகத்துல உயிரோடு இருந்த போது என்னென்னலாம் செய்தாரோ அதை இன்றைக்கும் கர்த்தர் செய்து வருகிறார். அன்னைக்கு அவர் செய்யும்போது இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு சின்ன பகுதிகளில் செய்தார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் தேவன் தம்முடைய அற்புத வல்லமையை மெய்ப்பிக்கிறார். ஒவ்வொரு சாட்சிகளையும் கவனித்து பார்க்கும்போது நம்முடைய மனசுல இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்கிறார் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாள் நிகழ்ச்சியிலுமே நீங்க பாருங்களேன், எவ்வளவு உயிரோட்டமான சாட்சிகளை நம்ம கேட்க நேர்ந்தது. ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியிலே மனம் விட்டு ஜெபித்து கர்த்தரை நோக்கி மன்றாடின போது அவர்களுடைய தேவைகளை ஒரு கணத்திலே கர்த்தர் விடுதலையாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு தான் புதுசா பார்க்கிறோம், புதுசா கேள்விப்படுகிறோம், கேட்கிறோம், அவரை நம்புகிறோம், நம்முடைய பிரச்சனையை சொல்லுகிறோம். உடனே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி நம்மை சுகமாக்குகிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அதனால்தான் கர்த்தரை தன்னுடைய சொந்த இரட்சகராக, சொந்த தேவனாக பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சி நிறைய புது நிலை கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை கவனிச்சு பார்க்குறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தொடப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை, இதில் சொல்லப்படுகிற காரியங்களை கவனிச்சு கேட்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான், ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சி புது நிலை கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவை அறியாதவர்களுக்கும் தான் அதிகமான பேர் கவனித்து கேட்கவும் பயன்பெறவும் உதவிகரமாக இருக்கிறது. அப்போ முதல்ல ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். கர்த்தர் நம்மை சந்தித்ததையும் நம்மை தொட்டதையும் நம்ம அறிந்து கொண்டு கர்த்தரே மெய்யான தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டோம். அதோட நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவம் முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுக்கு பிறகு இன்னும் நம்ம தொடர்ந்து கர்த்தரோடு வாழணும் அப்படின்னா அதுல நம்ம என்னென்னலாம் செய்யணும் என்ற பல காரியங்கள் இருக்கிறது. அதை தான் வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல கர்த்தரை சந்தித்தோம், அந்த சந்திப்போடு முடிந்து விடாமல் தொடர்ந்து அவரோடு நம்ம வாழ பழகணும். கர்த்தரோட வாழணும்னா நம்முடைய வாழ்க்கை அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் புதுசா பிறந்தவர்கள் அடுத்தடுத்த நிலைப்பாட்டுக்குள்ளே கடந்து போக வேண்டும். அப்ப என்னுடைய நேரம் முழுவதிலும், நான் வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்டு புது நிலை விசுவாசத்துக்குள்ளே வந்தவங்க அடுத்து என்னென்ன செய்யணும், எப்படி வாழணும், கர்த்தர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன என்பதை பற்றி மையப்படுத்தியே நிறைய செய்திகளை சொல்லி வருகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? புதுசா கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்களுக்கு மனசுல பல கேள்விகள் இருக்கும். புதுசா நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம்னா நமக்கு பல கேள்வி இருக்கும். அப்ப ஒரு துவக்க நிலை கிறிஸ்தவனுக்கு என்னென்ன கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அந்த கேள்விகளுக்கு என்ன விடை என்பதை நம்ம தெரிந்து கொள்வதுதான் இனி வருகிற சில நிகழ்ச்சிகளிலே நம்ம செய்ய போற காரியம். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே முதல் முறையாக ரட்சிக்கப்பட்டு வந்த போது அது 1978 வருஷம், 79வது வருஷம். அந்த வருஷத்துல வந்தபோது நான் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை அனுபவ முறை இல்லை.
அந்த நாட்கள்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆவிக்குரிய சபைகள் இல்லை. சில இடங்கள்ல ஏதோ 1-2 சபைகள் இருக்கும். இவ்வளவு ஊழியக்காரர்களும் இல்லை. அதனால நாங்கள் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை நான் அறியாதவனாக இருந்தேன். பைபிள்ல ஆரம்ப வசனம் என்ன, முடிவு வசனம் என்ன கூட தெரியாது எனக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் இயேசுவை அறிந்து கொண்ட போது, வேதத்தை படிக்க ஆரம்பிச்ச போது, சபைக்கு போக ஆரம்பிச்ச போது நிறைய கேள்வி என் மனசுல வரும். இது என்ன, இதுல எப்படி நடக்கணும், இதுல என்ன செய்யணும், அல்லது ஒரு அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவம் தான், அதுல சில கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. நான் உடனே அதை ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய சபை தலைவர்களோ நல்ல ஊழியக்காரர்களோ அவங்ககிட்ட போய் விசாரிப்பேன். நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியம் இருக்குது, சபை இருக்குது. நம்மளை உட்கார வச்சு என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மனதில் இந்த கேள்விகள் வரும். அப்போ சில சமயங்களில் சிலர் உட்கார வச்சு பதில் சொல்லுவாங்க. ஆனால் அடிக்கடி கேட்டோம்னா எரிச்சல் ஆகிரும் அவங்களுக்கு. அதனால நான் என்ன செய்தேன், வேதத்தை முறைப்படி வாசித்து என் கேள்விகளுக்கு பதில் தேடுறதுக்கு தான் முதல்ல பைபிள் படித்தேன். நான் என் கேள்விக்கு பதில் தெரியணும். அந்த பைபிள்லையும் எந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதை வாசித்து வாசித்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் பதில்களை பெற்றுக்கொண்டேன். துவக்க நிலையில கேள்விகள் வரணும். கேள்விகள் வந்தால் தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, புதுசாக பிறந்த நம்முடைய குழந்தைகள் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது. இது ஏன் இங்கே எடுத்து வைக்கிற, இது ஏன் இப்படி சமைக்கிற, இது ஏன் இப்படி உட்கார்ந்துருக்குறோம், இப்படின்னு ஒவ்வொரு கேள்விகள் அவருடைய மனதிலே வருவதை அவங்க நம்மகிட்ட கேட்கறத நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் நம்ம எரிச்சல் படக்கூடாது. பொறுமையாக அவர்களுக்கு விளக்கி சொல்லணும். நம்ம இந்த உலகத்தில் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கோம், நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். அது குழந்தை, இப்போ தான் உலகத்துக்கு வந்திருக்குது. உலகத்தில் என்ன பொருள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அதை நம்ம எப்படி கையாளணும் ஒன்றுமே தெரியாதது இருக்கு. அதனால பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தகப்பனிடத்திலேயோ தன்னுடைய தாயிடத்திலேயோ நிறைய கேள்வி கேட்பாங்க. சின்ன கேள்வியிலேருந்து பெரிய கேள்வி வரைக்கும் இருக்கும். சில நேரத்தில் நமக்கே பதில் சொல்ல முடியாமல் இருக்கும், சில நேரத்தில் நமக்கே எரிச்சல் வந்துடும். ஆனால் நிறைய கேள்விகள் கேட்டு பதில் தேட முயற்சிக்கிற குழந்தைகள் தான் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஞானத்தோடையும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அறிவோடையும் அந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கும். அதனால துவக்க நிலையில இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம், யாரோ ஒருத்தர் சொன்னாரு, இவ்வளவு வருஷமா அந்த பிரச்சனையோடு நீங்க இருக்கிறீங்களே, இந்த நிகழ்ச்சி ஒன்று வருகிறது, ஜெபிக்கலாம் வாங்கன்னு. அதுல பாருங்க, நிறைய பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்யறாரு, நிறைய சாட்சிகள் வருது, உங்க பிரச்சனை கூட மாறுவதற்கு வழி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம அது என்னதான் இருக்குதுன்னு கேட்போமே அப்படின்னு நீங்க கேட்ட போது, அவர்களுடைய சாட்சிகளை கேட்கும்போது ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதுக்கு பிறகு உங்க பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து ஜெபித்ததுனால கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்திருப்பார். இப்போ உங்களுடைய நம்பிக்கை பழைய முறை நம்பிக்கைகளிலிருந்து மாற்றப்பட்டு ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ள, கிறிஸ்துவின் மேல ஒரு நம்பிக்கைக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே நம்ம என்ன செய்றீங்க, ஆவலாய் ஒரு வேதத்தை வாங்கி வாசிக்கிறீங்க. இனி நான் அடுத்து என்ன செய்யணும், இந்த கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு நான் ஓடணும்னா நான் எப்படியெல்லாம் இருக்கணும். இப்பதான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த கேள்விகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அப்படி கேள்விகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், கேள்விகள் வரும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல் கேள்வி, கேள்விகள் வரும்போது அந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டறிய முயற்சிக்கணும் ஒழிய அந்த கேள்வியை மனசுல போட்டு குழம்பி எதிர்மறை சிந்தனைக்குள்ளே போயிடக்கூடாது. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும், ஆமா அது பழைய வாழ்க்கைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்மறை சிந்தனைக்கு போயிடக்கூடாது. நமக்கு புரியாத பல காரியங்கள் இருக்கிறது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்க்கிற வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்குது நமக்கு. அப்ப என்ன செய்யணும்னா, பொறுமையா அந்த காரியத்திற்கான பதிலை கண்டறிய முயற்சி பண்ணணும். 3 முக்கியமான முறைகளிலே இதை கண்டறியலாம். எப்படின்னு சொன்னா, முதல்ல வேதத்துல அதற்கான பதிலை காண முடியும். பைபிளை நீங்க ரெகுலரா தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்க மனதில் வருகிற சந்தேகங்களுக்கு வேதத்துல விடை இருக்கிறது. வேதத்துல நம்முடைய முற்பிதாக்கள்
அவங்களுடைய சரித்திரம் இவைகளெல்லாம் வாசிக்கும் போது நீங்க எப்படி பாதையில கடந்து போறீங்களோ அதே போலதான் அவர்களும் கடந்து வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் அவங்களை எப்படி வழி நடத்தினாரு, அவங்களோட என்ன பேசினாரு, அவருடைய வாழ்க்கையை எப்படி அவர் மாற்றி அமைத்தார் போன்ற பல சாட்சிகள் வேத புஸ்தகத்துல இருக்குது. அதனால வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வாசிக்கும் போது உங்க மனதில் இருக்கிற கேள்விகளுக்கான விடை அந்த வேதத்துல இருக்கும். நான் இதுல ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை சொல்லணும். வேதத்தை எங்கிருந்து துவங்கிறது எங்க முடிக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியாது. துவக்க காலத்துல மனசுல சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு தெரியாம வேதத்தை காலையில வழக்கமா தியானம் பண்ற நேரத்துல நம்ம சும்மா அப்படி புரட்டி பார்க்கும்போது கரெக்டா நான் என்ன எதிர்பார்த்தனோ அதற்கு உண்டான ஒரு வசனம், ஒரு வார்த்தை பதிலாக கொடுக்கப்படுவதை பிரத்யட்சமா நான் பார்த்துருக்கிறேன். இது எங்க தேடணும் அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்ப வேதத்துல எத்தனை புஸ்தகம் இருக்கு, எந்தெந்த புஸ்தகம் எங்க இருக்குது, யாருடைய வாழ்க்கை வரலாறு எங்க இருக்கு இப்ப தெரியும். ஆனா அந்த துவக்க நாட்கள்ல பைபிள்ல தலையும் புரியாது வாலும் புரியாது. அந்த மாதிரி நேரத்துல சில சமயங்கள்ல சில மனதில் சில கேள்விகள் எழும்போது காலை தியானத்துல வேதத்தை புரட்டி எதையாவது ஒரு பகுதியை படிப்போம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சா கரெக்டா நேற்று நான் எதை குறித்து கேள்வி மனசுல வச்சிருந்தனோ அந்த கேள்விக்கான விடை அந்த வேதத்துல இருக்கிறதை பார்த்து பல நூறு முறை நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எப்படி இது சாத்தியமாகிறது, எப்படி நம்ம நினைச்சது அங்க வருகிறதுன்னு. இதற்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. வேதம் உயிர் உள்ளது. வேற எதுவுமே ஆவியும் ஜீவனுமானது அல்ல. உலகத்துல பாத்தீங்கன்னா மனிதன் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறான். கர்த்தர் மனிதனை மண்ணில் உண்டு பண்ணி தம்முடைய நாசியின் சுவாசத்தை அவர்களுக்குள்ளே ஊதின போது அவன் ஆவியும் ஜீவனும் உள்ள ஜீவ ஆத்துமாவானான். அது தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கும், ஆனா ஆத்துமா இருக்காது, ஜீவன் இருக்காது. ஆனா ஆவி ஆத்துமா சரீரம் போல ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வேறொன்று மனிதனை தவிர்த்து இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா அது கர்த்தருடைய வேதம். அப்ப இந்த வேதம் என்ன செய்யும்னா அது சிந்திக்கும், அது உங்களுடைய பிரச்சனைகளை ஸ்கேன் பண்ணி அறிந்து கொள்ளும், அது மனுஷன் பேசுற மாதிரி உங்களிடத்துல பேசும். நீங்கள் நிற்கும் போதும் நடக்கும் போதும் உறங்கும் போதும் வேதம் உங்களோட கூட டிராவல் பண்றத நீங்க தெளிவா பார்க்க முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா முறையான ஒரு வேத தியானத்தை வைத்துக் கொள்ளணும். ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு பக்கத்துல நூலை போட்டு பார்த்து படிக்க கூடாது. ஆனா நீங்க எடுத்து படிக்கும் போதே உங்களுக்கு தேவையான காரியத்தை குறித்த விளக்கம், பதில் அதுல கிடைக்கும். அதுதான் ரொம்ப ஜெனுயினான ஒரு பதில், ஒரு நேர்மையான ஒரு உண்மையான ஒரு பதில்னா வேதத்திலிருந்து பெறப்படுகிற பதில் தான். ரெண்டாவது என்ன செய்யணும்னா நல்ல அனுபவம் வாய்ந்த ஊழியர்களிடத்துல போய் நம்முடைய சந்தேகங்களை கேள்விகளை கேட்கலாம். நல்ல அனுபவம் வாஞ்சிருக்கணும். அந்த ஊழியருக்கே ரொம்ப சரியா பைபிள் தெரியாது, அவரே அறகுறையா இருக்கிறாரு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே தங்களுக்கு தெரிந்து கொஞ்சம் வசனங்களை வைத்துக்கொண்டு உடனே ஊழியத்துக்குள்ள குதிச்சிருவாங்க. குதிச்சு மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல போதனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நல்ல ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்து அநேகரை நீதிக்குட்படுத்தின வசனத்துல ஆழமான அறிவும் அனுபவம் உள்ள நல்ல போதகர்கள் ஆயிரக்கணக்கான பேர் தேசத்துல இருக்கிறாங்க. அவர்களை நீங்க போய் அணுகி அவங்ககிட்ட சந்தேகம் கேட்கலாம். அதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் 1000 பொறுப்புகளையும் வேலையும் வச்சிருக்கிறதுனால நிறைய உங்களுக்கு நேரம் செலவழித்து பதில் சொல்லுவதற்கு அவர்களுக்கு அவகாசம் இருக்காமல் போகலாம். சில சமயத்துல நம்ம நிறைய திருப்பி திருப்பி கேள்வி கேட்டா எரிச்சல் கூட வந்துடலாம் அவர்களுக்கு. ஆனாலும் அவர்களுடைய உபதேசங்களை கேட்கறதன் மூலம், அவங்க வெளியிடுகிற புஸ்தகங்களை வாசிக்கிறது மூலம் உங்களுடைய சந்தேகங்களை அதன் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது முறை என்ன தெரியுமா? ஜெபத்துல உட்கார்ந்து கர்த்தரிடத்திலே கேட்றணும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோட பேசுவார். துவக்க நிலைமையில நீங்க வேற ஒன்றும் கேட்கல, நான் உங்களுடைய வழியில வாழ விரும்புறேன், அது நேர்மையான ஜெபம் தானே, என்னைய நடத்துங்க, என் கூட பேசுங்க, இது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்டா கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா உங்க மனதுல பேசுவார். இதுதான் இதனுடைய காரியம்.
இதுதான் இதனுடைய விளக்கம், இதுதான் இதனுடைய அர்த்தம் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காமிப்பார். இந்த 3 முறையிலையும் நம்ம கர்த்தரிடத்திலே அல்லது நமக்கு வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை, கேள்விகளை கேட்டு பதில் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்துல பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்ட பல அனுபவங்களை பற்றி வேதம் சொல்லுது. அதுல ஒன்றென்று சொல்றேன் பாருங்க. கேள்வி கேட்கறதுலையும் வித்தியாசமான அனுபவத்துல வித்தியாசமான மனிதர்கள் வித்தியாசமான அணுகுமுறையோட சில கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க நேர்மையாக கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் கேள்வி பாருங்களேன், வேத புஸ்தகத்துல தங்களை காட்டுவதற்காக ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியை கேட்டுட்டு, நான் இதை குறித்து எவ்வளவு அறிவுள்ளவனா இருக்கிறேன், நான் எவ்வளவு நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்க போகும்போது எப்படி கேட்கணுங்கிறத நம்ம இதன் மூலம் கவனிக்க போறோம். முதல் கேள்வி பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் நிறைய இருக்கு வேதத்துல. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 21 வரைக்கும் இருக்கு. அந்த பகுதியை வாசிச்சா தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உங்களால தெளிவா விளங்கி கொள்ள முடியும். இதுல என்ன செய்யறாங்கன்னா, தன்னை காட்ட விரும்புறாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கும் யார்கிட்ட கேள்வி கேட்கிறோமோ அவங்களுக்கும் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று காட்டுவதற்காக கேள்வி கேட்கிறவங்க. இப்போ வேதம் சொல்லுது, 16வது வசனம், மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன், ஒரு நல்ல ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் இயேசு உட்கார்ந்து எல்லார்ட்டையும் தம் சீஷர்கள் ஜனங்கள் சூழ அமர்ந்திருக்கிறார். அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் பெறுவதற்கு நான் என்ன நன்மை செய்யணும் என்று கேட்டான். அதற்கு அவன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். என்னை பார்த்து நல்ல போதகரே அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்வேன்? அப்படியா அப்படின்னு சந்தோஷப்படுவேன். இயேசு இடத்திலே நல்ல போதகரே அப்படின்னு சொன்ன போது, ரொம்ப நல்லவரே, உத்தமரே அப்படின்னு சொன்ன போது, இயேசு ஏன் இந்த பதிலை சொல்லணும் தெரியுமா? அவர் இயேசு நல்லவர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவன் நல்லவர் என்று சொல்ல வரும்போது அடுத்தவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீயும் நல்லவன் என்று கர்த்தர் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான். அதனால்தான் சொன்னாரு, நீயும் நல்லவன் இல்ல, யாரும் நல்லவர் இல்ல, தேவன் தான் நல்லவர் என்பதை விளக்குவதற்காக அவனிடத்துல அவர் சொன்னார், தேவன் ஒருவர் தவிர வேற யார் நல்லவர் இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அடுத்து அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார், ஜீவனில் பிரவேசிக்க நீ விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு மோசேயின் மூலமாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதுதான் அவங்க கடைபிடிக்கணும், அதோடு கூட இணைந்துதான் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் என்பதுதான் விதிமுறை. அந்த கற்பனைகளை கடைப்பிடி அப்படின்னு சொல்றார். இவன் அடுத்து கேட்கிறான், அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். 10 கட்டளைங்கிறது குழந்தை கூட தெரியும் இஸ்ரேல்ல. எவைகளை அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த 10 கற்பனையும் சொல்றான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இப்பதான் பாருங்க, இவன் தன்னை காட்ட விரும்புகிறான். யாருக்கு? இயேசுவிடத்துல அவர் ஒரு பெரிய போதகர்னு தெரியும், ஒரு புகழ் பெற்றவர் என்று தெரியும், சுற்றி இருக்கிற மனிதர்கள் தெரியும். அவங்க எல்லாருக்கும் நடுவில் நான் விசேஷமானவன் என்று காட்ட விரும்பினான். கொஞ்சம் பேர் அப்படி இருப்பாங்க. தேவாலயத்தில் ஒரு முறை எப்படித்தான் ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண போனாங்க. அந்த ஆயக்காரன் தேவனிடத்துல அழுது ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய பாவி அப்படின்னு. ஆனா பக்கத்துல இந்த பரிசேயன் சொல்றான், நான் இவனை போல பாவியா இல்லாம பரிசுத்தமா நீதிமானா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப இதுல என்ன வருதுன்னா, தேவனிடத்துல நம்மை காட்ட விரும்புவது. நான் எவ்வளவு நல்லவன் பார்த்தீங்களா, எவ்வளவு உயர்ந்தவன் பார்த்தீங்களா,
இவனுடைய மனதில் அதான் இருந்தது. அவன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேன், எல்லாமே தான் நான் செய்கிறேன், என்கிட்ட வேற என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர், அப்போ உங்ககிட்ட எந்த குறையுமே இல்லைப்பா, நீ போகலாம், பர்ஃபெக்டாக இருக்கிய, நீ தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடுவுலையும் உங்க எல்லாரையும் விட இவன் விசேஷமானவன், சின்ன வயதிலிருந்தே கற்பனைகளை கைக்கொள்கிறானாமே அப்படின்னு புகழ்வார்கள் என்று நினைத்தான். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, அப்படின்னா நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், அதன் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். எப்படி இருக்கும்? அப்ப நீ 10 கற்பனையும் கடைப்பிடிச்சா உன்கிட்ட குறையே இல்லை அப்படின்னு சொல்லுவார் நினைச்சான். அவர் சொன்னாரு, நீ இன்னும் பூரண சர்க்குணமா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துரு, பேங்க்ல போட்டுட்டு வட்டி வரும்னு சொல்லி அப்புறம் இல்லை, அதை ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் துக்க முகத்தோட திரும்பி போய்விட்டான். பார்த்தீங்களா? அப்ப கேள்வி வரும்போது நம்மளை காட்டுறதுக்காக கேட்கக்கூடாது. சிலர் போய் அந்த பிரசங்கியாரை மடக்கிறேன் பாரு, அவருக்கு பதில் சொல்ல முடியாம வைக்கிறேன் பாரு, உன்னை விட நான் ரொம்ப அறிந்திருக்கிறேன் என்பதாக தங்களை காட்டிக் கொள்வதற்கு பக்கத்தில் இருக்கவங்க நடுவில் அல்லது மற்றவர்கள் நடுவில் இவங்களை கேள்வினால மடக்கி, இந்த ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை விட, சபையில் இருக்கிற சபையை நடத்துகிறவரை விட எனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்காக கேள்வி கேட்பான் சில ஆளு. இந்த மனிதனும் அப்படிப்பட்ட ஒருவன் தான். தன்னை மற்ற எல்லாரை விட நீதிமானாகவும் சுற்றி இருக்கிற எல்லாரை விட தன்னை நல்லவனாகவும் காண்பிப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. இந்த மாதிரி கேள்வியை கேட்கக்கூடாது. கர்த்தரிடத்துல போய் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம், நான் எவ்வளவு தெரிந்து வச்சிருக்கிறேன் தெரியுமான்னு மனசுல வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. எங்களுடைய ஊழிய பாதையில நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவர்கள் அறிந்திருக்கிற ஞானம், எங்கேயாவது கேட்டது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்பான். இது என்ன தெரியுமா, எங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது கேள்வி கேட்பது என்பது தெரிந்து கொள்வதற்காக கேட்கணும். அதை விட்டுட்டு நம்மை உயர்த்தி காண்பிப்பதற்காக, உன்னை விட எனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கேள்வி கேட்க வருகிறவர்கள் எதையும் அறிந்து கொள்ள முடியாத போயிடும். அவங்களுக்கு எதையுமே அப்புறம் தெரிய முடியாம போயிடும். எப்பவும் ஒருவன் கற்றுக்கொள்ள மனதா இருந்தால் எனக்கு தெரியாது நினைச்சுதான் படிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டா அப்புறம் ஏன் படிக்க வர்ற? அப்படி வந்துட்டாலே நம்முடைய அறிவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும், வேற எதையும் கற்றுக்கொள்ள முடியாம போயிடும். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் நாம் கர்த்தரிடத்திலே கேட்கக்கூடாது. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சோதிக்கும்படி கேட்கிறது. அவர்கிட்ட போய் கேட்கும்போது சோதிக்கிறது. அவருக்கு தெரியுமா பார்க்கலாம், இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். இவனுக்கு சொல்லப்படுகிற பதிலை தெரிஞ்சுக்கிறனுங்கிறதுல ஆசை இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு இவர் போய் சோதனை பண்றது. சரியா சொல்றாரா அப்படின்னு சோதனை பண்றது. இது என்ன நமக்கு வேலையா? ஒரு புதிதாய் வந்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு செய்தி கேட்டுட்டு, இது மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி கேட்டுட்டு நேரா அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய் பாஸ்டர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறது. இங்க கேட்ட ஏதாவது ஒன்றை கேட்டு அவருக்கு தெரியுமான்னு சோதிக்கிறது. அது தேவையில்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை. உங்க பாஸ்டருக்கு தெரிந்தது எனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரிந்தது அவருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால இந்த கேள்வி போட்டு மடக்கி ஒருவரை சோதிக்கும்படிக்கு கேட்கக்கூடாது. அப்படி ஆட்களும் ஏற்ற பதில்களை பெற்றுக்கொண்டு வளர்வதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். கேள்வி கேட்டா ஒரு குழந்தையை போல அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு கேள்வி கேட்டா தான் வளர்ச்சி அடைய முடியும். குதர்க்கமா கேள்வி கேட்டீங்கன்னா உட்கார்ந்துட வேண்டியதுதான். அதுக்கு பிறகு வளரவும் முடியாது. இப்படி யாரை பார்த்தாலும் சர்க்காஸ்டிக்கா அவங்கள குத்தி காட்டுற மாதிரி, அப்படி பேசுற மாதிரி, அவன்கிட்ட இந்த குறை இருக்கு இந்த மாதிரி ஆயிடுவாங்க. இதுல பாருங்க, ஒரு ஆள் மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35-36 கேட்கிறான். வேதத்துல சொல்லுது, அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது, ஏன் உனக்கு தெரியாதா?
அவன் நியாய சாஸ்திரி. அவனுக்கு நியாய பிரமாணத்தை படிச்சவனுக்கு பேர் தான் நியாய சாஸ்திரி. அந்த நாட்கள்ல வேத பாரகர்கள்னு ஒரு குரூப் இருந்தாங்க, பரிசேயர்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்களும் இயேசுவை சோதிக்கும்படி கேள்வி கேட்கிறாங்க. ஒருவன் இருந்தான், அவனுடைய மனைவி இவன் மரித்து போன உடனே அவனுடைய சகோதரனை திருமணம் செய்தால், அவனும் மரித்து போன உடனே இன்னொரு சகோதரன் தான் அவனை திருமணம் செய்தால், அது யூதாவில் அது ஒரு சட்டம். மூன்றாவது சகோதரன், இந்த மாதிரி 7 பேரை திருமணம் பண்ணா பரலோகத்து போகும்போது இவள் யாருக்கு மனைவியா இருப்பாள் என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மறுமையிலே கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை, அப்படி தெரியாதா? உடனே அவங்க வாய் அடைச்சிருச்சு. இந்த நியாய சாஸ்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவர்களுடைய கொள்கையும் இது மாதிரி கொள்கை தான். இப்ப இவன் என்ன செய்யறான்? இயேசுவை சோதிக்கும்படி நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை முக்கியமானது என்று கேட்டான். வேற யாராவது ஒரு ஆளோ ஒரு சீஷனோ கேட்டிருந்தா வேற. இவன் நியாய சாஸ்திரி என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, நியாய பிரமாணம் முழுசையும் மனப்பாடமா வச்சிருப்பான். நியாய பிரமாண காலத்தில் எழுதப்பட்ட தேவாலய சட்டங்கள், வாழ்க்கை முறை சட்டங்கள் எல்லாம் ஒரு லாயர் இப்ப எப்படி படிச்சு வச்சிருக்கிறாரோ அது மாதிரி வேத சட்டங்களை முழுசா படிச்சு தெரிஞ்சவன் பேர் தான் நியாய சாஸ்திரி. அவன் நியாயத்தை பத்தி அவர்கிட்ட கேட்கிறான். ஏன்னா சரியா சொல்றாரா? நீ யாரு அவருக்கு பரிச்சு வைக்கிறதுக்கு? எனக்கு எச்சம்மா. அவரிடத்துல கேள்வி கேட்கிறான். போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்றான். அவனுக்கு பதில் தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவருக்கு தெரியுமான்னு பார்க்கிறது. இது வளர்வதற்கான வழி அல்ல. அதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறணும். கடவுளை சோதிக்க கூடாது, மற்றவர்களை சோதிப்பதற்காக கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப ஆரோக்கியமான கேள்வி என்பது அறிந்து கொள்வதற்காக கேட்கிற கேள்வி. எனக்கு தெரியலங்க, நான் அதை தெரிஞ்சுக்கிற விரும்புறேன், தெரிஞ்சுக்கிட்டா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்கிற கேள்விதான் ஆரோக்கியமான கேள்வி. அப்ப சோதிக்கும்படி கேட்கிற கேள்வி. மூணாவது பாருங்க, அறியும்படி கேட்கிற கேள்வி. எனக்கு தெரிஞ்சுக்கிறணும், ஒரு காரியத்தை எனக்கு புரிஞ்சுக்கிற முடியல, யார்கிட்ட கேட்கறது? அதனால உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறவங்க. யோவான் 3வது அதிகாரம் 3-6 வரைக்கும் உண்டான வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாமிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேமு அப்படிங்கிற ஒரு பெரிய வேத பண்டிதர். அவர் நல்ல ஒரு பிரசங்கியார், ஒரு போதகர். அவர் இயேசுவை சந்திச்சு அவருக்கு தெரியாத பல காரியங்களை இயேசு பேசுவதை அறிந்து அவர் மூலம் இன்னும் கொஞ்சம் ஆழமான காரியங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையோடு வந்தான். அவர் தனக்கு தெரிஞ்சதை வச்சு கேள்வி கேட்க வரல. நான் ஒரு பெரிய வேத பண்டிதர் என்பதை இயேசுக்கு நிரூபிக்கவும் வரல. எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இவர் பேசுறாரு. நம்ம எவ்வளவோ பேசுறோம், ஆனா வல்லமை அவர் மூலம் வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை இவரிடத்துல தான் உறுதிப்படுத்துகிறார். அப்ப நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கு என்று அறிந்து ஒரு நாள் இரவிலே இயேசுவை சந்திக்கிறார். சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த நிக்கோதேமு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறக்க முடியும்? நாங்க வயசாயிருச்சு, எனக்கு ஒரு 60 வயசுக்கு மேல ஆச்சு, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அவன் தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். நீங்க மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றீங்களே, அது என்ன? இன்னைக்கு நமக்கு தெரியும் மறுபிறப்புனா என்னன்னு. அப்பதான் முதல் அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப கேட்கிறாரு, எனக்கு வயசாயிருச்சு, 60 வயசு 70 வயசு தாண்டிருச்சு, நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும்? மறுபடியும் என்னுடைய தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதுதான் மறுபிறப்பு என்பது. முதல் தடவை மாம்சத்துல பிறந்துட்ட, அது ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்து விட்டாய். அடுத்து ஒரு பிறப்பு தேவனுக்குள்ளே பிறக்கிற பிறப்பு. இந்த பிறப்பு ஆவியினாலும் ஜலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பிறப்பு. ஆவியிலும்
அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து சொன்னாரு, மாம்சத்திலே பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியிலே பிறக்கிறது தான் ஆவியா இருக்கும். எல்லா மனிதனுடைய முதல் பிறப்பும் மாம்சத்துக்குரிய பிறப்பு, ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து மாம்சமாக வெளிப்பட்ட ஒரு பிறப்பு. இரண்டாவது பிறப்பு என்பது ஆவியிலே பிறக்கிற ஒரு பிறப்பு என்ற சத்தியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்ப இது பாருங்க, எனக்கு தெரியாத காரியங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நாம பேசுற வார்த்தையை விட அவர் பேசுற வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாக, விடுவிக்கிறதாக, அற்புதங்களை செய்கிறதாக, தேவனுடைய தற்சுரூபமான வல்லமை வெளிப்படுத்துகிறதாக இருக்குதே. அப்ப நம்ம எவ்வளோ தெரிஞ்சும் சில காரியங்கள் நமக்கு தெரியல, அவர்கிட்ட போய் தெரிஞ்சிட்டு வருவோம் என்ற மனப்பான்மையோடு கடந்து வந்து கேட்டு அவன் அதை பெற்றுக்கொண்டான். நாலாவது ஒரு காரியம் இருக்குது, நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக கேட்பது. எனக்கு இந்த காரியம் வேணும், நான் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறது. பெற்றுக்கொள்ளும்படிக்காக கேட்குற கேள்வி இருக்கு. கேள்வியில் எவ்வளோ டைப் இருக்கு பாருங்களேன். பெற்றுக்கொள்வதற்காக. இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனத்துல உங்களுக்கு தெரியும். 16வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே தொழு மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. கட்டி வச்சு சிறை தண்டனை அவங்களுக்கு. ராத்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன அந்த விளக்குகள், அந்த தீபங்கள் அல்லது சில தீவெட்டிகள் எரியூட்டப்பட்டிருக்கும். அந்த காலத்து சிறை உங்களுக்கு தெரியும், கல்லும் கரடு முரடா இருக்கும். அந்த சிறை காவலாளிகள் ராத்திரில தூங்கிட்டு இருக்கிறாங்க. பவுலுக்கும் சீலாவுக்கும் கை கால்கள் கட்டப்பட்டிருக்கனால தூக்கம் வரல. அவங்க ரெண்டு பேரும் தேவனை துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற இவர்களோடு அடைக்கப்பட்ட சக கைதிகளுக்கும் தூக்கம் வரல. சரி, ஒரு பாட்டாவது கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அவங்களும் அதை கவனிச்சு கேட்டாங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று அந்த இடம் அசைந்தது, தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டது. அந்த சங்கிலிகள் வந்து அசைக்கப்பட்டு ஒரு நிலநடுக்கம் வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து இவருடைய கையில் இருக்கிற விலங்குகள், காலில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது. இவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அவர்களுக்கும் கை கால்களில் கட்டப்பட்ட விலங்குகள் அறுக்கப்பட்டு விட்டது. கதவு டமான்னு திறக்குது. அவ்வளவுதான். சத்தம் கேட்டு சிறை காவலர்கள் எழுந்து பார்த்தா எல்லாம் வந்து ஒரே இருட்டா இருக்குது. அந்த வெறும் விலங்குகள் மாத்திரம் கிடக்குது. அவ்வளவுதான், பயந்துட்டான். நாளை காலைல ராஜாவுக்கு என்ன பதில் சொல்லுவது? எல்லாரும் ஒரே நேரத்தில் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கன்னு இருட்டுல, நம்ம நாளைக்கு இருந்தா நம்மளை ராஜா கொலை செய்து விடுவார் என்று சொல்லி தன்னை குத்தி கொள்வதற்கு இந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி கத்தி எடுத்து தன் நெஞ்சில் பாய்ச்ச போகும்போது ஒரு சத்தம் கேட்குது இருட்டுக்குள்ள இருந்து. அப்படி செஞ்சிடாத, நாங்க யாரும் வெளியே போகல, கை கால்களின் கட்டுக்கள் அறுக்கப்பட்டது, கதவு கூட திறக்கப்பட்டது, ஆனா நாங்க உள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சத்தம். உடனே மறுபடியும் அந்த தீவெட்டிகளை ஏற்றுக்கொண்டு பார்த்தால் பவுலும் சீலாவும் அங்க இருக்கிறாங்க, மற்ற கைதிகளும் உள்ளதான் இருக்கிறாங்க, யாருமே வெளியே ஓடி போகல. இவனுக்கு ஆச்சரியம், இவ்வளவு ஒரு அற்புதம் நடந்தும் சிறைச்சாலை வந்து உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டும் இவங்க இப்பவும் நினைச்சிருந்தா கூட வெளியே போயிருக்கலாம், வெளியே போகாம நிக்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு அவருக்கு புரியல. உடனே அவர்கள் தேவாம்சம் பொருந்தின தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை அவன் கண்டுகொண்டு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். இப்ப பாருங்க, 27வது வசனம் சொல்லுது, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி தன் பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் செய்து உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவரே, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த விடுதலை ரட்சிக்கப்பட்டதுனால தான் கிடைச்சிருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை துதித்த போது விடுதலை கிடைச்சிருக்கு. நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இவன் கேட்ட கேள்வி அந்த ரட்சிப்பை தானும் பெற வேண்டும் என்பதற்காக கேட்ட கேள்வி.
ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப நீங்க கேட்கிற கேள்வி தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கணும். சும்மா சோதிக்கிறதுக்கு, உங்களை காட்டுறதுக்கு, நம்ம ஞானத்தை புத்தியை காட்டுறதுக்கு, அவரை பரிசோதனை பண்றதுக்கு அப்படி கேட்கறது இல்லை. இவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேட்டான். நான் பெறணும், எவ்வளோ பெரிய விடுதலை எனக்கு கொடுத்தீங்க, நான் ஒருவேளை நீங்க ஓடி போயிருந்தா நான் செத்து போயிருப்பேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தீங்க, ஆனா இந்த சரீர விடுதலை மாத்திரம் எனக்கு பத்தாது, நான் ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. அவனுடைய கேள்விக்கு தான் பதில். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த ராத்திரியிலே அவர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து காயங்கள் எல்லாம் கழுவி வீட்டாரையும் அழைத்து அவங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அது பின்னால் அடுத்த வசனத்தில் வருது. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவி அவனும் அவனுடையவர்கள் எல்லாரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அவன் கேட்ட கேள்வி பெற்றுக்கொள்ளும்படிக்கான கேள்வி. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும்போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படிங்கிற கேள்வி இருக்கணும். இதை நான் பெற விரும்புகிறேன் ஆண்டவரே, ஒரு நிரந்தர விடுதலையை பெற விரும்புகிறேன், என்ன செய்யணும்? நான் நிரந்தரமாய் உம்முடைய கிருபை வரங்களை பெற விரும்புகிறேன், என்ன செய்யணும்? இது பெற்றுக்கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. பாருங்க, இவனுக்கு ரட்சிப்பு பற்றி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, பாடிட்டு இருந்தாங்க. உடனே அவன் நேரா போய் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு கேட்டான். பதில் சொன்னாங்க. அந்த பதிலை ஏற்றுக்கொண்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான். அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. 5வது கடைசியா ஒரு காரியம் இருக்கு. இந்த கேள்வி என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்காக கேட்கிற கேள்வி. சிலர் கேள்வி கேட்பாங்க, அது தங்களுக்கு சாதகமா இருந்தா அதை எடுத்துக்கொள்வார்கள், இல்லாவிட்டால் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையான மனதோடு கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிய விரும்புகிறேன், அதனால இதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படி நீங்க கேட்டா உடனே பதில் வந்துடும். அப்ப அவன் கேட்டது தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான கேள்வி. அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, தேவனுடைய காரியத்துல கீழ்ப்படிவதற்காக கேட்கிற கேள்வி. தினம் காலையில இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். நீங்க சொல்லுங்க, நான் கீழ்ப்படிய தயாரா இருக்கிறேன். இதுல பாருங்களேன், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 5 சில வசனங்கள். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் காலத்துல சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு மிகுந்த போராட்டம் உண்டாகி கொண்டிருந்தது. பயங்கரமான பிரச்சனை. சவுல் என்ற ஒருவர் அரசாங்கத்துல போய் கட்டளைகளை வாங்கி கொண்டு சபைகளுக்குள்ளே நுழைஞ்சு அங்க இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் வெளியே இழுத்து போட்டு சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் உடனே கவர்மெண்ட்ல போய் எனக்கு முழு உத்தரவு கொடுங்க, நான் எருசலேமில் மாத்திரம் இல்ல, யூதா முழுவதிலும், இஸ்ரேல் முழுவதிலும் எங்கெந்த கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுடைய சபையை உடைச்சு நொறுக்கி அள்ளி அவர்களை துன்புறுத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட்ல போய் ஒரு ஆணை வாங்கி கொண்டு சில வீரர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு அவர்களோடு அப்படியே அவர் பிரயாணப்பட்டு போறார். போகிற வழியிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவரை சந்தித்தார். ஒரு பெரிய மின்னல் மாதிரி அவருடைய கண்களுக்கு தோன்றி குதிரை மிரண்டு இவரை கீழே தள்ளி விட்டு இவர் கீழே போய் விழுந்துட்டார். விழுந்தா எந்திரிக்க முடியல. யாராவது என்னை கைதூக்கி விடுவார்களா என்று பார்க்கிறார். அதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இவருக்கு ஒன்றும் புரியல. ஒரு சத்தம் மாத்திரம் கேட்குது அந்த லைட்ல இருந்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம்,
என்னுடைய காரியத்தில் முள்முடி சுட்டப்பட்டிருக்கிறேன், என் தலையை மிதிக்கிறதா நினைச்சிட்டு நீ உதைக்கிற, உன் கால் பத்திரம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். கேட்ட உடனே பாருங்க, இப்ப இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் திகைத்து, நீங்க யார் ஆண்டவரேன்னு கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இவர் இயேசுவை போய் துன்பப்படுத்தல. இயேசு காலத்துக்கு பிறகுதான் இவர் காட்சியிலே நம்ம சொல்லப்படுகிறார். இவர் இயேசுவை போய் டைரக்டா துன்பப்படுத்தல. இயேசு அவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது பவுல் எங்க இருந்தார் என்றே நமக்கு தெரியாது. ஆனா இயேசு சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருகிற துன்பத்தை இயேசு தன்னுடைய துன்பமாகவே கருதுகிறார். அவங்களை அடிக்கிறதும் உதைக்கிறதும் தலைமுடியை பிடித்து வெளியே கொண்டு வந்து போடுறதும் ஆலயத்தை நொறுக்குவதும் நீ என்னை துன்பப்படுத்துவது. என் ஜனங்களை துன்பப்படுத்தினால் அது என்னை துன்பப்படுத்துவது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. இந்த கேள்வி எதுக்குன்னா, இப்போ நீங்க உண்மையான தெய்வம் என்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு செகண்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த கேள்வி எதற்கு கேட்கிறார்னா, அவர் கீழ்ப்படிவதற்காக, ஒபே பண்றதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். பாருங்க, அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுநடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்படி கேட்டது நியாயமா அவன் கேட்டான். எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க கர்த்தர், அவர்கள் ஆராதிக்கிற தேவன், பிதாவினுடைய தற்சொரூபமான ஒரு நிமிஷத்துல விளங்கி கொண்டு விட்டார். இப்போ அடுத்து அதை பற்றி அப்படி பிரமித்து கொண்டிருக்காம, நான் என்ன செய்யணும், நான் அதுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று கர்த்தரிடத்துல ஒரு கேள்வி வைக்கிறார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரை காணாமல் அவர்கள் பிரமித்து நின்றார்கள். மற்றவங்களாம் பிரமிச்சு நிற்கிறாங்க. இவருக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எந்திரிச்சு போ, பட்டணத்துல நீ போகும்போது நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். இவர் இந்த கேள்வியை கேட்டாரு. கர்த்தர் பின்வரும் நாட்களிலே அவர் செய்ய வேண்டியது சொன்னாரு. அந்த முதல் சம்பவத்திலிருந்து மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறதை ஏற்று கீழ்ப்படிந்ததுதான் இவருடைய பெரிய சாதனை. பவுல் எந்த ஒரு விஷயத்தில் இந்த முதல் முறை சொன்னாரு பாருங்க, அதிலிருந்து வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் கர்த்தர் ஒன்ன சொல்லி இவர் செய்யாமல் இருந்ததே இல்லை. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுலை பற்றி எழுதப்பட்டிருக்கிற காரியத்துல நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் கர்த்தர் சொன்னா குதினா குதிச்சிருவார், ஏனே கேட்க மாட்டார். கர்த்தர் போக சொன்னா போயிடுவார். சிலர் மிரட்டுவாங்க, போகாதையா, அங்க உன்னை கட்டுவாங்க, விசாரணை சங்கம் இல்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு நான் போவேன். அப்ப இந்த முதல் முறை ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் கண்டுபிடிச்சார் பாருங்க, அதற்கு தன் வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்பட்டார் அவர். அதனாலதான் கொண்டாடுகிறோம் பவுல. வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்பட்டார். அப்ப அவர் கேட்டது கீழ்ப்படிவதற்காக கேட்ட கேள்வி. சிறைச்சாலை அதிகாரி கேட்டது தான் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான கேள்வி. நிக்கோதேமு கேட்டது தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்காக கேட்ட கேள்வி. அதுக்கு முன்னால 2 பேர் கேட்டானே, ஒருவன் கர்த்தரை சோதிப்பதற்கும் ஒருவன் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கும் கேட்ட கேள்வி. நம்முடைய மனசுல தோன்ற கேள்வி எப்படி இருக்கணும்னா, கர்த்தரிடத்துல தேவ காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நிக்கோதேமு கேட்ட கேள்வி மாதிரி இருக்கணும். எனக்கு பைபிள்ல ஒரு இடம் எனக்கு அர்த்தம் புரியல, இது என்ன என்று எனக்கு தெரியல, அப்ப இதை நான் விளங்கி கொள்ள விரும்புகிறேன். ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நான் அறிந்து கொள்வதற்கான கேள்விகள். இது ஒரு டைப்பு கேள்வி. அதுல உள்ள படிச்சு பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின யாரு? ஆவியானவர் யாரு? ஆவியானவர் ஏன் மனிதர்களோட வாசம் பண்ணுகிறார்? இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு கேட்கிற கேள்வி. இன்னொரு சில கேள்வி பெற்றுக்கொள்வதற்கான கேள்வி. வேதத்துல நமக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு வாக்கு பண்ணி இருக்கிற பல காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் கேட்கறது இல்ல. நம்ம கேட்கறது, எனக்கு வசதி வேணும்,
பங்களா வேணும், கார் வேணும், எனக்கு நிறைய ஆஸ்தி வேணும், இதைத்தான் நம்ம கேட்கிறோம். வேதத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின பல காரியங்கள் இருக்குது. அதை குறித்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. யாரு மாதிரி? சிறைச்சாலை அதிகாரி மாதிரி. அவனுக்கு ரட்சிப்புன்னு இருக்கிறது. இவங்க பேசிக்கிட்டதை கேட்டிருக்கலாம் ஒருவேளை. என்னமோ ரட்சிப்பு ரட்சிப்புன்னு பேசுறாங்களே அப்படின்னு. அந்த ரட்சிப்பினால் உண்டாகிற விடுதலை அவன் பார்த்தபோது, எனக்கும் இந்த ரட்சிப்பு வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். எனக்கும் இந்த ரட்சிப்பு வேணும். எலிமான் என்கிற ஒரு மந்திரவாதி அப்படித்தான். அவன் அப்போஸ்தலர்கள் கைகளின் மூலம் அற்புதம் நடைபெற்றதை கண்டபோது, அவங்க யார் மேல கை வைக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை பார்த்தபோது, எனக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அவங்ககிட்ட போய் எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து கேட்டான். அவருடைய அணுகுமுறை தப்பு ஒழிய அவருடைய கேள்வி சரியான கேள்விதான். நான் இதை பெறணும், நான் என்ன செய்யணும்? அதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட அந்த மெத்தடு, முறை தவறு. காசு கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்னு அவன் நினைச்சான். அப்ப பாருங்க, நம்முடைய கேள்விகளிலே ஆரோக்கியமான கேள்விகள் 3 விதமான கேள்விகள். ஒன்று, தேவனை அறிந்து கொள்வதற்காக கேட்கிற கேள்வி. நீங்க பைபிளை படிக்கும் போதே உங்களுக்கு நிறைய இடத்துல கர்த்தரை குறித்து அறிவதற்காக பல சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இனி வருகிற பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது, நித்திய ஜீவன் எப்படி இருக்கும், தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்க, இனி வருகிற உலகம் எப்படி இருக்கும், நித்திய ஜீவனுக்கு பிறகு வருகிற வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கும். இது தவிர கிறிஸ்துவை அறியணும், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு இயேசுவை சொல்லி கொடுக்கும்போது, இயேசுவை நம்ம புது நிலையில விளங்கி கொண்டது, எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட போய் சொன்னா எனக்கு அவர் ஒரு விடுதலை கொடுப்பார், எனக்கு ஒரு நல்லது செய்வார், இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இயேசு என்பவர் இது மாத்திரம் அல்ல, இன்னும் நிறைய இருக்குது. அவர் நித்திய ஜீவனை தருகிறவர், நமக்கு உண்டாகிற மரண ஆபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவர், நம்ம கூட எப்பொழுதும் வாழ்கிறோம். இன்னும் சொல்லணும்னா ஆயிரக்கணக்கில் சொல்லிட்டே போகலாம். அப்ப கிறிஸ்துவை அறியணும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே, அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் நித்திய ஜீவன். அப்ப உங்களுடைய கேள்வியில கிறிஸ்துவை அறிவதற்காக, தேவத்துவத்தின் காரியங்களை அறிவதற்கான கேள்விகள் வரணும். அது ஆரோக்கியமான கேள்விகள். இரண்டாவது, வேதத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளை சும்மா உலக பிரகாரமாவே இப்படி சுத்திட்டே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும், அது கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்காக கேட்கணும். இவங்க அப்படித்தானே கேட்டாங்க. கேட்டா அவனுக்கு ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு வந்து விட்டால் போதும், ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும், என் குடும்பத்துக்கும் அது தேவை என்று நினைத்தான். அதனால்தான் அன்னைக்கு ராத்திரியே அவங்களை அழைத்து கொண்டு போய் தன் வீட்டில் வச்சு ரட்சிப்பை குறித்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்கன்ட்டானே அங்கே வந்து. அப்ப தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்கிற கேள்விகள். ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? நமக்கு அது மாதிரி என்னென்ன கேள்வி இருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற நான் என்ன செய்யணும்? பரிசுத்த அழைப்பை பெற நான் என்ன செய்யணும்? உயிர்த்தெழுதல் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதே, அந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற என்ன செய்யணும்? ஆவிக்குரிய நல்ல வல்லமையும் வரங்களும் வாக்கு பண்ணப்பட்டிருக்க, இதை பெற நான் என்ன செய்யணும்? இப்படி நிறைய கேள்வி இருக்குது. அந்த கேள்விகளுக்கு விடை வேதத்தில் இருக்குது, தேவனிடத்தில் இருக்குது. அப்ப நல்ல ஆரோக்கியமான கேள்விகளை கேட்க பழகி கொள்ள வேண்டும். அடுத்து மூணாவது பாருங்க, நம்ம இதெல்லாம் படிச்ச பிறகு எதற்கு கர்த்தரிடத்துல கீழ்ப்படியணும்? கீழ்ப்படிவதற்கான கேட்கிற கேள்வி. ஆண்டவரே, வரங்களை கேட்டேன், அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டேன், எனக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டீங்க, ஒரு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்துட்டீங்க, அல்லது எனக்கு ஒரு சுகமாக்குகிற அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. அடுத்த கேள்வி, நான் இதை வைத்து என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய விரும்புகிறீர்? அப்ப இந்த கேள்வி கீழ்ப்படிவதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. இதை விட்டுட்டு கேள்வியும் பதிலுமா ஜனங்களை போய் குழப்பப்படுத்தி, சபையை போய் குழப்பப்படுத்தி, என்னுடைய அறிவை காட்டுவதற்காக, நான் எவ்வளவு எனக்கு தெரியுமாங்கிறத காட்டுறதுக்காக, அல்லது நம்முடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக, அங்க போதிக்கிறவங்களை ஊழியக்காரர்களை குற்றம் சொல்லுவதற்காக,
சில பேர் பைபிள் எடுத்து அப்படித்தான் படிப்பாங்க. இதில் எங்கேயாவது தப்பு இருக்குதா, இயேசு எங்கேயாவது பேசி இருக்கிறாரா? இயேசு வாழ்ந்த காலத்தில் 3 விதமான கூட்டம் அவரை சுற்றி வந்தாங்க. அவர் கூடவே போனாங்க ஒரு கூட்டம். அதுல ஒரு கூட்டத்தார் உண்மையிலேயே இயேசு என்ன பேசுகிறார் என்று நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக அவரை பின்பற்றினவங்க. இன்னொரு கூட்டம் இருந்தது, அவர் என்ன வேணாலும் பேசட்ட ஐயா, கடைசியில நமக்கு சாப்பாடு போடுவாங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு பங்கு வச்சாங்களே, அது மாதிரி எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அவர் பரலோகத்தை குறித்தோ நித்திய ஜீவனை குறித்தோ என்னமோ பேசிட்டு போட்டும், விடுங்க. எனக்கு சரீரத்துல ஒரு விடுதலை கிடைக்கணும், உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும். அது ஒருவேளை உணவாய் இருந்தாலும் சரி, என் உடலிலே உண்டாகிற ஒரு விடுதலையா இருந்தாலும் சரி. இதுக்காக ஒரு கூட்டம் அற்புதம் செய்கிற நேரத்துக்காக அவரை காத்து அவர் பின்னாலேயே போயிட்டு இருந்தாங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் இருந்தாங்க, அவரை சோதித்து கொண்டே இருந்தாங்க. எங்கேயாவது தப்பு விடுறாரா, ஏதாவது பேசுறாரா? ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு, ஆபிரகாம், உங்கள் முற்பிதாவாகிய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் விசுவாசத்துல. ஏன்னா எல்லா பரிசுத்தவான்களும் மேசியா என்ற மனிதர்களுக்கான இரட்சகர் பிறக்கிற நாளைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆபிரகாம் ஏதோ ஒரு தரிசனத்தில் அதை பார்த்திருப்பார் போல. இயேசு அதை சொல்லுகிறார், ஆபிரகாம் இந்த நாளை காண ஆவலாயிருந்தான், மனு குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவரை பார்க்க, அவருடைய வார்த்தையை கேட்க ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். உடனே பிடிச்சிட்டாங்க. உமக்கு என்ன வயசு? 30 வயசு. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு தெரியுமா? அவன் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக அவர் வாழ்ந்தார் தெரியுமா? நீர் ஆபிரகாமை கண்டீரா? ஆபிரகாம் உங்களை பார்த்தாரா? என்ன கதை விடுகிறேன் என்று கேட்டாங்க. அப்ப இந்த குற்றம் சுமத்துறதுக்கே ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவர்கிட்ட சில புதிர்கள் போடுவது. நான் சொன்னேனே, இவள் யாருக்கு மனைவியாயிருப்பாள், இது என்ன உனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனையா? அதை அவர்கள் தெரிந்து கொள்வது கேட்பதில்லை. எப்படி பதில் சொல்லாரு பாப்போம், மடக்கியாச்சவர அப்படின்னு சொல்லி விடுகதை போடுறாங்கல்ல, அது மாதிரி விடுகதை போடுறது. இயேசுவிட்ட விடுகதையெல்லாம் போட்டு விளையாடாதீங்க, கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதிக்கும்படிக்கு கேட்டான். இன்னும் சிலர் தங்களை நீதிமானா காட்டும்படி கேட்டான். ஒருவன் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டான், ஒருவன் கீழ்ப்படியும்படி கேட்டான், ஒருவன் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள கேட்டான். ஆனா கர்த்தர் எல்லாருக்கும் பதில் சொன்னார். அதான் சோதிக்கிற கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லலை. அவன் கேட்டதுக்கும் ஒரு பதில். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீ அதுக்கு பதில் சொன்னா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னார் ஒழிய, கோபமா எந்திரிச்சு போறது, மைக்க தட்டி விட்டு போறது, அதெல்லாம் இயேசு செய்யல. கேட்கிறான்ல, பதில் சொல்லுவோம். அவன் பாருங்க, சும்மா விடாம சுத்தி சுத்தி கேட்டான், தன்னை இன்னும் நல்லவன் என்று காண்பிப்பதற்கு. நான் என்ன செய்யணும்? அதான் 10 கட்டளை கடைப்பிடிப்பா. அதெல்லாம் கடைப்பிடிக்கிறேனே, அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப எதுக்கு இங்க வந்த? இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு? அப்ப ஆண்டவர் பார்த்துட்டு, உங்ககிட்ட எந்த குறையுமே இல்லையே, மாசற்ற தங்கமா இருக்கிறாயே அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாலையும் ஒரு வார்த்தை சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பாருங்க, இவன் சும்மா போயிருந்தா கூட ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லியாவது போயிருப்பான். திருப்பி திருப்பி கேட்டு ஆண்டவர் சொன்னாரு, பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். நான் பார்த்தான், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துடணும். சரி, இவரை பின்பற்றி வந்தாலாவது ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா இவர் அதை விட ஏழையா இருக்கிறார். எப்படி பின்பற்றுறது? சிலர் விட்டுருவாங்க, வேலையை விட்டுட்டேன், வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன், இயேசுக்காக தியாகம் பண்ணிட்டேன். தியாகம் பண்ணா வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து பென்ஷன் வேணான்னு சொல்லணும். அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவன் எல்லாத்தையும் விட்டுட்டா பரவாயில்ல, பின்பற்றிவான்னு சொல்றாரு. இவர் பின்பற்றி வந்தாலாவது ஏதாவது சம்பாதிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இவர் அதை விட கையில ஒண்ணுமே இல்லாம நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெரிய பணக்காரனை பின்பற்ற சொன்னா கூட ஏதோ அவன் பார்த்துக்கிடுவான்னு நினைக்கலாம். ஆனா தன்னை பின்பற்றும்படி இவர் ஒண்ணுமே இல்லாம ஒரு எளிய நிலைமையில இருக்கிறவரு நமக்கு சொல்றாரே அப்படின்னு இதெல்லாம் மனசுல கணக்கு போடுவான்ல. ஒரு பணக்காரன், ஒரு வியாபாரின்னா எல்லாம் கணக்கு போடுவான். கணக்கு போட்டு பார்த்துட்டு
அவன் துக்க முகமாய், இவ்வளவு பணத்தை விடுவதா என்று துக்க முகமாய் திரும்பி போய்விட்டான். அவ கேள்விகள், கர்த்தரிடத்திலே கேட்கிற கேள்விகள் ரொம்ப முக்கியமானவைகள். ரட்சிக்கப்படான அந்த கேள்வி நியாயமா இருக்கணும், நம்ம தெரிந்து கொள்வதற்காக இருக்கணும். வேண்டாத கேள்விகளை கேட்டு தர்ம சங்கடத்துக்குள்ளே ஆளாகக்கூடாது. தேவையற்ற கேள்விகளை கேட்டு போகும்போது வரும்போது இருக்கிற எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவது. இந்த நிலைமை மாறி நமக்கு நியாயமான கேள்விகள் வரணும், வரும். புதுசா வந்திருக்கிறோம், நமக்கு எந்த சபையை தேர்ந்தெடுக்கணும் ஒரு கேள்வி வரும். சில சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் ஏதாவது நடந்துரும். நடந்த உடனே நம்ம கேள்வி வரும், ஏன் எனக்கு இப்படி வந்தது அப்படின்னு கேள்வி வரும். எதனால இதை கர்த்தர் அனுமதிச்சாரு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப இது மாதிரியான சமயங்கள்ல, சந்தர்ப்பங்கள்ல தேவனுடைய நடத்துதல்களை புரிந்து கொள்வதற்கும் தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கும் நமக்குள்ள கேள்விகள் வரணும். தேவனை அறிந்து கொள்வதற்கு கேள்விகள் வரணும். நல்ல ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இடத்துல சந்தேகம் கேட்கிற மாணவன் தான் நல்லா படிக்கிறவனா இருப்பான். நான் பார்த்துருக்கிறேன். நான் படிக்கிற காலத்துல எங்களுக்கே எரிச்சலா இருக்கும். எனக்கு முன் பக்கத்தில் இருக்க பெஞ்சிலையும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நல்லா படிக்கக்கூடியவர்கள், நடுவில் நான் மாட்டிட்டு. அப்போ ஆசிரியர் ஒன்று சொன்னா முதல் பெஞ்சில இருந்து ஒருத்தர் டக்குன்னு தெரிப்பான், சார் இது என்ன அப்படின்னு கேட்பான். அவர் சொல்ல விட மாட்டான். அதுக்குள்ள அவர் வந்து அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் தெரிப்பான். எங்களுக்கு கோபமா இருக்கும், ஏன்டா கேள்வி கேட்கிற அப்படின்னு. ஆனா நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தா அதை கேள்வி கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து விளக்கங்களை பெற்றுக்கொண்ட அந்த மாணவர்கள் தான் நல்ல அறிவில நல்ல மார்க் ஸ்கோர் பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப கேள்விகள் வரணும். அந்த கேள்விகள் நியாயமானதாக இருக்கணும். துவக்க நிலை கிறிஸ்தவத்துல கேள்விகள் வருவது என்பது இயல்பு, வரணும். ஒண்ணுமே எனக்கு கேள்வியே வரலையே அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் சரியா கர்த்தருடைய காரியத்தை புரிந்து கொள்ளவும் இல்லை. தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையில நீங்கள் பிராக்டிக்கலா நடக்கவும் ஆரம்பிக்கல அப்படின்னு பொருள். நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா சந்தேகம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் புதிதாக உலகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் அவங்களுக்கு வேண்டியதோ வேண்டாததோ, அவங்களுக்கு பொருந்துமோ பொருந்தாதோ, ஆனா அவனுக்கு அந்த சந்தேகம் வரும். ஏன் ராத்திரி மாத்திரம் சந்திரன் வருது, பகல்ல எங்க போகுது ஒரு கேள்வி அவனுக்கு வரும். நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்துச்சு, இப்ப காலில் பார்த்தனே காணுமே, ஏண்டா நட்சத்திரத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், நீ என்ன செய்ய போற, அதென்ன ஆராய்ச்சி பண்ண போறியா, வந்தா வருது போனா போகுது அப்படின்னு சொல்லுவதல்ல. அவனுக்கு அந்த சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வரணும். ஏன்னா அவன் உலகத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறான். தான் வாழப்போகிற, இனி பல வருடங்கள் அங்கே வாழப்போகிற, தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழப்போகிற அந்த உலகத்தை பற்றி அவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க. இனி உங்களுடைய முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் இந்த உலகத்துல கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சந்தேகம் வரும். அப்ப வசனத்தை படிக்கும்போது சந்தேகம் வரும். ஒரு அபிஷேகத்தை பெறும்போது சந்தேகம் வரும். ஒரு அந்நிய பாஷை பேசும் சந்தேகம் வரும். அதுக்கு நீங்களா ஒரு முடிவு கட்டிடக்கூடாது. இப்படித்தான், இது தேவையில்லை. நிறைய பேர் பாருங்கள் அப்படித்தான். ஒருத்தர் சொல்லாரு, அந்நிய பாஷை பேசல என்னங்க பிரயோஜனம் இருக்கு, எனக்கும் புரிய மாட்டேங்குது, ஆண்டவருக்கும் புரிய மாட்டேங்குது, சக நண்பர்களுக்கும் வீட்டுக்கும் புரிய மாட்டேங்குது, பின்ன எதுக்கு நம்ம அதை பேசணும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், நமக்கு என்ன கேள்வி வரணும், ஒன்று தேவையில்லாத இருந்தா கர்த்தர் ஏன் அதை நமக்கு கொடுக்கணும்? அந்த ஆவியினாலே பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை ஏன் கொடுக்கணும்? அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை ஏன் கொடுக்கணும்? கேள்வி வரணும். கேள்வியை சிலருக்கு வந்தா கூட இவர்களா ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருப்பான். அப்ப இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இவரா ஒரு முடிவு வச்சிருப்பார். இது ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வழிகாட்டாது. இன்னும் சிலர் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி, ஒன்று வேதத்தில் தேடுங்கள், ஜெபத்திலே தேடுங்கள், தேவனிடத்திலே தேடுங்கள். உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் உலகத்தில் வைத்திருக்கிற நல்ல ஊழியக்காரர்களிடத்துல அதை நாடுங்கள். நல்ல கேள்வி நல்ல பதிலை உண்டாக்கும். நல்ல பதில்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாகும். நாளைய தினத்தில் நம்ம சந்திக்கும் போது கிறிஸ்தவர்களுக்கு வழக்கமா வருகிற துவக்க நிலை, வழக்கமா வருகிற ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வாரம் நம்ம தியானிக்க போகிறோம்.
இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்து முடிவு செய்து விடலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் துவக்க நிலை கிறிஸ்தவர்களுடைய மனதிலே தோன்றுகிற கேள்விகளை குறித்து கவனித்தோம். நாங்கள் எந்த விதத்திலும் உம்மை பரிசோதனை பண்ணுவதற்கோ, எங்களுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கோ, நாங்கள் நல்லவர்கள், உண்மையானவர்கள், உத்தமர்கள் என்று மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கோ, எங்கள் ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கோ கேள்வி கேட்காம நாங்கள் அறிந்து கொள்ளவும், நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான ஆரோக்கியமான கேள்விகளை நாங்கள் கேட்க உதவி செய்தருளும். புதிதாக எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஓட்டத்திலே நாங்கள் சிறப்பாக ஓடி கர்த்தர் எதிர்பார்க்கிற நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும்னா எங்களுக்கு நல்ல கேள்விகள் தோன்ற வேண்டும். நல்ல கேள்விகளுக்கான பதில் கர்த்தருடைய வாயிலிருந்தும் வார்த்தையிலிருந்தும் எங்களுக்கு புலப்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பதில் சொல்லவும், நீர் அறிந்திருக்கிற எல்லா காரியத்தை சொல்லி எங்களுடைய ஞான கண்களை திறக்கவும் நீர் எங்களோடு கூட வாசம் செய்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிராக்டிக்கலா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே போகும்போது திரளான கேள்விகள் எங்கள் மனதில் தோன்றும் போது நாங்கள் தவறான பதில்களை பெற்றுக்கொண்டு விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியோடும், வேதத்தின் உதவியோடும், ஆண்டவரை தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஊழியர்களின் உதவியோடும் அவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்தருளும். நாங்கள் வாசித்த தியானித்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய கைகளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு நிறைய பேசினாரு. நல்ல கேள்விகளை எழுப்புவதற்கு கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறாரு. நாளைய தினத்தில் நம்ம சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோட கிறிஸ்தவருடைய மனதிலே துவக்க நிலையில வருகிற சந்தேகம், ஒரு கேள்வியும் ஒரு பதிலையும் பார்க்க போறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.